ஒரு சொறி நாயை சட்டமன்ற தேர்தல் நிப்பாட்டி வச்சு ஒரு 20 கோடி ரூபா செலவு பண்ணால் நாய் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரும். தடுக்க முடியாது, தடுக்கவே முடியாது. ஸ்டெர்லைட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சிஜன் ரெக்யர்மெண்ட் இப்போ தேவையில்லை, ஆனாலும் ஸ்டெர்லைட்டுக்கு அனுமதி. மண்ணை நேசிக்கிற அரசு இருக்கு இல்லையா, விடியல் தர போகிற அரசு இருக்கு இல்லையா, திருவாளர் ஸ்டாலின் ஐயா அதை திறக்க விட்டு நீட்டிப்பு கொடுத்து வச்சுருக்காரு. ஜூலை 6 முடியணுமே, தேதி முடிஞ்சிருச்சே. இல்லை அது பிறகு பேசுவான். கூடங்குளத்தில் 5வது அணுவில் 6வது அணுவில் ஏற்படுத்துகிறானே, அது அப்புறம் பேசிக்குவான். மேகதாது அப்புறம் பேசிக்குவான். நீட்டு அப்புறம் பேசிக்குவான். கையில் எரிவாயு பதிக்கிறானடா, அது அப்புறம் பேசிக்குவான். என்வைரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட் 2020 சுற்றுச்சூழல் சட்டம் ரொம்ப மோசமாக இருக்கடா, அது அப்புறம் பேசிக்குவான். ஆட்சிக்கு வந்தால் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை போட்டு மரியாதைக்குரிய இந்தியாவின் முதல் மனிதன் ஜனாதிபதிக்கு நாங்கள் அனுப்புவோம். கூட்டத்தொடர் முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஏன் தீர்மானம் போடலை? போட்டோம்ல, பெரியார் திடல, ஏண்டா லூசு போயிடுவா. எல்லாவற்றிலும் கள்ள மௌனம் சாதிக்கக்கூடிய அரசை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். நான்லாம் மோசமான திமுக வெறியன். கருணாநிதி குடும்பத்தெல்லாம் திட்டா ஐயோயோ எங்கள் பரம்பரை திட்டின மாதிரி சண்டைக்கு போயிடுவேன். அப்படி தான் ஏமாந்துட்டேன். நான்லாம் பக்கா திமுக, பக்கா பக்கா பக்கா. சத்தியத்தின் பக்கம் செல்லணுங்கிற தெளிவு சீமான் அரசியலுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் இதில் பயணிக்கிறோம். சேஞ்ச் யுவர் பாத், பாதையை மாற்று. திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, தமிழர் முன்னேற்ற கழகம் அதை மாற்றணும். எப்படா தமிழர் நாட்டில் திராவிடத்துக்கு சரியான விளக்கை யாராவது 1 கோடி ரூபா தர்றேன், 1 crore. இந்த மீன்பிடி ஒழுங்காற்று ஆணையம் சட்டம் சொல்கிறது 12 நாட்டிக்கல் மைலுக்கு மேல் போய் நீ மீன் பிடிக்கக்கூடாது. வங்கக்கடல் எங்கள் பாட்டம் பூட்டம் விட்டு சொத்துடா. யாரா நாயே நீ சட்டம் போடுவதற்கு? யார் நீ சட்டம் போடுவதற்கு? இங்கே உள்ள பாஜக சேர்ந்த பன்னடைகள் இருந்தால் கேளவன்ட்டா. என்னடா பாரதி மாதாக்கு ஜெயங்கிறிய? கன்னட தான் தண்ணி தர மாட்டான், வாட் இஸ் ப்ராப்ளம்னு கேளுங்க. நோ, பாரத் மாதாக்கு ஜெய். அவ்வளோ வணிகங்களும் தமிழ்நாட்டை மார்வாடி கைப்பற்றுறான். இன்னும் 10 வருஷம் மன்னார்குடி பூரா மார்வாடி கையில் இருக்கும். வா, அன்னைக்கு எங்களை நினைப்ப, அன்னைக்கு எங்களை நினைப்ப. இந்த பாருங்க, என் புள்ள வந்து நிற்கிறான். இதான் எங்கள் அரசியல், இதான் எங்கள் அரசியல். என் மயம் வந்து நிற்கிறான் பாருங்க. கருவில் வளரக்கூடிய எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் தேசிய அரசியல் நாங்கள் கடத்துவோம். என் மக்கள் கடல் மீன் பிடிக்கும் பொழுது அந்நிய நாட்டானும் சுடுகின்றது. இதை வேடிக்கை பார்க்கின்றது நாட்டின் பாராளுமன்றம். செத்து கிடக்கும் என் மீனவன் செருப்புக்கு சமமானது என்று சொன்னால் வழக்கு பாயும். சொன்னாலும் தான் சொல்லியிருக்கேன், வழக்கு பாயும். சொன்னால் வழக்கு பாயும். என்னடா பாராளுமன்றம் 1 லட்சம் கோடி ரூபா நம்ம வரியாக கொடுத்தா வெறும் 38,000 கோடி ரூபா தான் மத்திய அரசு மரியாதைக்குரிய பாரத மாதா என்று சொல்லக்கூடிய பிஜேபியோட மோடியோட அரசு 38,000 கோடி ரூபா கொடுக்குது. வெரி குட், நல்ல செட்டில்மெண்ட். எனக்கு 38. உத்தரப்பிரதேசமோ ராஜஸ்தானோ குஜராத்தோ 1 லட்சம் கோடி ரூபா வரியாக கொடுத்தா அவனுக்கு திருப்பி 3 லட்சம் கோடி ரூபா வரியாக கொடுக்குறான். சே எவரிபடி பாரத் மாதா கி ஜெய். சே எவரிபடி பாரத் மாதா கி ஜெய். இந்த பூமி பந்தில் 227 நாடுகளில் எரிவாயு திரவத்துக்கு 260 விழுக்காடு வரி போடக்கூடிய ஒரே நாடு, தலையில் நிற்கிற முதல் இடத்துல நிற்கிற நாடு தான் இந்திய ஒன்றியம். இந்த நாட்டின் பிரதமர் அந்த மரியாதையை பெற்று கொடுத்திருக்கிறார் இந்த நாட்டுக்கு. பக்கத்தில் பூட்டான் ஒரு சின்ன குட்டி நாடு, அங்கே 1 லிட்டர் பெட்ரோல் 64 ரூபா. நீ எங்கடா தம்பி வாங்குற? நானும் வாங்குறேன். இங்கே நீ சொல்லுடா, கத்தாரில் வாங்குறியா, ஏமனில் வாங்குறியா, மஸ்கட்டில் வாங்குறியா, துபாயில் வாங்குறியா, ஈரானில் வாங்குறியா, ஈராக்கில் வாங்குறியா, சவுதி அரேபியாவில் வாங்குறியா, பஹ்ரைனில் வாங்குறியா, குவைத்தில் வாங்குறியா? எங்கடா பூட்டான் நான் தம்பி நீ வாங்குற? நான் அரபு நாட்டிலலாம் வாங்கலை, இந்தியாவில் தான் வாங்குறேன். யாரா கொடுத்தா? பிஜேபியோட அரசு, மோடி அரசு 40 ரூபாய்க்கு தர்றாங்க. நாங்கள் அதுக்கு மேலே 20 ரூபா லாபம் வச்சு 24 ரூபா லாபம் வச்சு 64 ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம். ஊரான் நாட்டுக்கு ஊரானுக்கு விலை குறைச்சி தருவேன், சொந்த மக்களுக்கு சொந்த நாட்டுக்காரனுக்கு விலையை டபுளாக ஏற்றி தருவேன். இதான் அரசியல். ஒருவேளை நம்மளும் பூட்டான் மாதிரி தனி நாடாக இருந்தால் விலையெல்லாம் குறைஞ்சிருக்கும்ல? குறைஞ்சிருக்கும், விலை குறைஞ்சிருக்கும். என் தம்பி பேசவில்ல கரிகாலன் சொன்னார், அரிசியிலேருந்து உப்புலேருந்து பருப்புலேருந்து சோப்பு சீப்பு ஷாம்புல இருந்து போட்டிருக்க செருப்புலேருந்து ஷூலேருந்து பெண்கள் வச்சிருக்க ஸ்டிக்கர் பொட்டு வரைக்கும் ஜிஎஸ்டி, குட் சேல்ஸ் டாக்ஸ். காது கேட்கார் பயன்படுத்தக்கூடிய செவிட்டு மிஷினுக்கு ஜிஎஸ்டி, கண் தெரியாதவர் பயன்படுத்தக்கூடிய பிரெய்லி பேப்பர், பிரெய்லி தாளுக்கு ஜிஎஸ்டி, கால் நடமாட முடியாமல் பயன்படுத்தக்கூடிய சக்கர நாற்காலிக்கு ஜிஎஸ்டி. ஒருவனையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை. எல்லாவற்றையும் ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வந்த நீங்கள் பெட்ரோல் டீசலை ஏண்டா ஜிஎஸ்டி கொண்டு வரல? அப்படின்னா
இது ரெண்டையும் நடத்துகிறவன் அம்பானி, நூஸ்லி வாடியா, சுனித் பட்டேல், அஜித் பட்டேல், அகர்வால், இந்த மாதிரி வர்றான். இவன் தான் இருக்கான். எண்ணெய் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகளிலே உலகத்தில் தலை சிறந்த, உலகத்தின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இல்லை. The biggest oil refinery in the world. There is no more in Saudi Arabia, no more in Arab countries. வெறும் 20 விழுக்காடு பெட்ரோலை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்தியாவில் வெறும் 20 விழுக்காடு, 80% அவன் இம்போர்ட் பண்ணுறான், இறக்குமதி பண்ணுறான். 80 விழுக்காடு, 20 விழுக்காடு தான் உள்நாட்டு உற்பத்தி. உனக்கு எதற்கு உலகத்தின் தலை சிறந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம்? உனக்கு எதுக்கு? 13,000 ஏக்கரில் இருக்கு. மிஸ்டர் அம்பானிக்கு சே எவரிபடி பாரத் மாதா கி ஜெய், சே எவரிபடி பாரத் மாதா கி ஜெய். அவருக்கு இருக்கு. யார் பேசுவார்? இந்த அரசியலை திமுக பேசுமா? இந்த அரசியல் அண்ணா திமுக பேசுமா? இந்த அரசியலை மனித குல எதிரியான பாரதிய ஜனதா பேசுமா? காங்கிரஸ் பேசுமா? எவன் பேசுவான் அந்த அரசியலை? மண்ணை மக்களை உயிருக்கு மேலா நேசிக்கூடிய சீமான் தம்பிகள் தான் அந்த அரசியலை பேசுவான். எவனும் இல்லை. கடந்த கால வரலாற்றை படிக்காதவனுக்கு நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது என்பது புரியாது. நிகழ்காலத்தில் என்ன நடக்குது என்பது தெரியாதவனுக்கு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை கிடையாது. கடந்த காலத்தை படித்த பிள்ளைகள் நிகழ்காலத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்குன்னு அறிந்த பிள்ளைகள் நாளை என்ன நடக்க போகிறது என்பதற்கு எச்சரிக்கை செய்வதற்கு தான் இந்த கண்டன போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதோட சின்ன கெடுபடி எங்கள் காவல்துறை ஐயாக்கள், இந்த மாதிரி ஸ்பீக்கர் இக்கர் வைக்காதீங்க, தெருவில் ஓரமாக ஒரு நாய் மாதிரி நீ கத்திட்டு போங்கன்னு சொல்கிறது கூட ப்ரெஷர். சட்டம் ஒழுங்கு கெட்டுடும். நாங்கள்லாம் இப்படி பேசிட்டா சட்டம் ஒழுங்கு கெட்டுடும், அனுமதி இல்லை. ஆனாலும் பேசுவோம். இந்த மண் எங்களுக்கு உயிருக்கு நிகரானது, நாங்கள் பேசுவோம். மேகதாதுல அணை கட்டுவேன் சொல்றான் கன்னடத்தான். ஒருத்தன் கேட்க வேணாம். நேஷனல் இன்டெகிரிட்டி பேசக்கூடிய ஒருவன், நேஷனல் சாவகிரிட்டி பேசக்கூடிய ஒருவன், இந்திய இறையாண்மை பேசக்கூடிய ஒருவன், இந்திய ஒன்றியத்தில் கூட எப்படியெல்லாம் இவனுக்கு தண்ணி தர முடியாது ஒருவன். இங்கே பிஜேபி பேரண்ட கேளு. ஒருவன் காவிரி உரிமையை பறி கொடுத்ததோட விளைவு இன்னைக்கு அவன் அணை கட்டுறேங்கிறான். சீமான போன்று மான தமிழ்தாயின் மார்பில் பால் குடித்தவனா இருந்தா கற்ற அணைய உனக்கு மின்சாரம் தர முடியாதுன்னு சொல்லுவான். அது பேராண்மை வேணும். சீமான் இஸ் a leader, rest of them readers, not a leaders. தலைவன் அவன் தான். ஒரு அமெரிக்க ஹியூமன் ரிசோர்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது, ஹியூமன் ரிசோர்ஸ் மனித மேலாண்மை ஒரு பெரிய பிரபல பேராசிரியர் சொல்றார், கேள்விக்கு பதில் அளிப்பதிலிருந்து உங்களுக்கான தலைவர்களை நீங்கள் தேடாதீர்கள். அவன் எழுப்பக்கூடிய கேள்வியை வைத்து உங்களுக்கான தலைவனை அடையாளம் காண்கள் என்கிறான். ஒவ்வொரு கேள்வியும் நடுமண்டையில் நச்சுன்னு போட்ட மாதிரி, ஹெச்ராஜா மண்டையில் போட்ட மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேள்வியும் பதில் இருக்கா? ஆட்சிக்கு வந்தால் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை போட்டு மரியாதைக்குரிய இந்தியாவின் முதல் மனிதன், இந்தியாவோட முதல் சிட்டிசன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஜனாதிபதிக்கு நாங்கள் அனுப்புவோம். கூட்டத்தொடர் முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஏன் தீர்மானம் போடலை? போட்டோம்ல, பெரியார் திடல்ல. ஏண்டா லூசு போயிடுவா, போட்டோம்ல. என்னது? எத்தனை ஆண்டு காலம் இந்த அரசியல் இந்த மக்களை ஏமாறுவீங்க நீங்க? எப்படி? எல்லாவற்றுக்கும் மாதிரி உலகத்தில் 7 விழுக்காடு, 8 விழுக்காடு, 9 விழுக்காடு ஜிஎஸ்டி. நார்வே, டென்மார்க், பிரான்ஸ், பிரசல்ஸ், பெல்ஜியம், சிங்கப்பூர், இந்தோனேசியா எல்லாம் 7 விழுக்காடு, 8 விழுக்காடு ஜிஎஸ்டி. என் நாட்டில் 28 விழுக்காடு, 38 விழுக்காடு, 48 விழுக்காடு, 7 விழுக்காடு, 8 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியாக வாங்கி கொண்டு சொந்த நாட்டின் மக்களுக்கு கல்வியை, மருத்துவத்தை உலகத்தரத்துக்கு இலவசமாக தரான். 28 விழுக்காடு ஜிஎஸ்டி வாங்கி கொண்டு இவர்கள் என்னவாக திருப்பி தருகிறார்கள்? கேள்வி சீமான் எழுப்புகிறான். பதில் உண்டா? இவர் சட்டமன்றத்துக்கு செல்லக்கூடாது, இவர் பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடாது. மக்கள் பெருவாரியான வாக்குகள் தோற்கடித்தார்கள். எல்போடு முருகன் அவர்களை எப்படியா நீங்கள் அவர்களை மத்திய அமைச்சராக்கினீர்கள்? ஜனநாயகமா? இதை கேட்கறதுக்கு யார் இருக்கா? அந்த மண்ணில் ஆத்து மண் போயிருச்சு,
காட்டு வளம் போயிருச்சு, கடல் வளமும் போயிட்டுருக்கு. எல்லா வளங்களும் அள்ளிக்கிட்டு போகிறான். யாருக்கு நீங்கள் வாழ்கிறீங்க? எதுக்கு வாழ்கிறீங்க? இங்கே என்ன நடக்குது? என்ன பிரச்சனை? இவ்வளோ வரி கட்டுறமே, இவ்வளோ வரி. இந்த போட்டிருக்க சூக்கு 24, இந்த சூக்கு 24, உள்ளே போட்டிருக்க இன்னருக்கு 23, 18, ப்ரொடக்ஷனுக்கு 12, ஸ்டிச்சிங் பண்ணால் 18, எல்லாத்துக்கும் வரி, எல்லாவற்றுக்கும் வரி. எல்லா வரியும் யாருக்கு போகுது? 1,00,000 கோடி ரூபாய் நான் வரியாக மத்திய அரசு கட்டினான். கர்நாடகா 1,00,000 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு வரியாக கட்டினான். கேரளா 1,00,000 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு வரியாக கட்டினான். தென்னிந்திய மாநிலங்களுக்கு, தென்னிந்திய நாடுகளுக்கு, தென்னிந்திய ஒன்றியத்துக்கு 1,00,000 கோடி ரூபாய்க்கு 38,000 கோடி ரூபா தான் திருப்பி தர்றான். நல்ல கவனமாக கேட்டுக்கிறீங்க. 1,00,000 கோடி ரூபா நம்ம வரியாக கொடுத்தா வெறும் 38,000 கோடி ரூபா தான் மத்திய அரசு, மரியாதைக்குரிய பாரத மாதா என்று சொல்லக்கூடிய பிஜேபியோட மோடியோட அரசு 38,000 கோடி ரூபா கொடுக்குது. வெரி குட், நல்ல செட்டில்மெண்ட். எனக்கு 38. உத்தரப்பிரதேசம் 1,00,000 கோடி ரூபா வரியாக கொடுத்தா, உத்தரப்பிரதேசமோ ராஜஸ்தானோ குஜராத்தோ 1,00,000 கோடி ரூபா வரியாக கொடுத்தா அவனுக்கு திருப்பி 3,00,000 கோடி ரூபா வரியாக கொடுக்குறான். சே எவரிபடி பாரத் மாதா கி ஜெய். சே எவரிபடி பாரத் மாதா கி ஜெய். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. என்ன அரசு இது? இதை யார் பேசுவார்? இதை யார் கேட்பார்? இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த டிஸ்கிரிமினேஷனை யார் சரி செய்வார்? படித்த பிள்ளைகள் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். இந்த பிள்ளைகள் பேசக்கூடிய அரசியலை ஒரு முறை உற்று பாருங்களேன். நாள் வரும் அன்னைக்கு நீங்கள் நானும் மரணிப்போம், அதில் மாற்றம் இல்லை. வருங்கால தலைமுறை பிள்ளைகள் நம் கல்லறை மீது காரி துப்பி விடக்கூடாது. எல்லா உரிமைகளையும் இழந்து விட்டு இங்கே படுத்து உறங்குறான் என்று. ஒன்றும் இல்லை, எல்லாம் போச்சு. அப்போ இதுகளை பேசுறதுக்கு ஸ்டெர்லைட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சிஜன் ரெக்யர்மெண்ட் இப்போ தேவையில்லை, ஆனாலும் ஸ்டெர்லைட்டுக்கு அனுமதி. ஸ்டெர்லைட்டை இந்தியாவில் 17 இடத்துல கம்பெனி வச்சுருக்கான். அங்கேலாம் ஆக்சிஜன் தயாரிக்க அனுமதி கேட்கல. ஜார்க்கண்டில் வச்சுருக்கான், உத்தரகாண்டில் வச்சுருக்கான், ராஞ்சியில் வச்சுருக்கான், குஜராத்தில் வச்சுருக்கான், மத்திய பிரதேசத்தில் வச்சுருக்கான், போபாலில் வச்சுருக்கான். எல்லா இடங்கள்லையும் இதே வேதாந்தா வச்சுருக்கிறான். வேதாந்தா கெமிக்கல்ஸ் எல்லா இடத்துலையும் ஸ்டெர்லைட் ஆலை வச்சுருக்கிறான். அங்கேலாம் ஆக்சிஜன் தயாரிக்க மனு கொடுக்கல. தமிழ்நாட்டில் கொடுக்குறான் ஆக்சிஜன் தயாரிக்க. மண்ணை நேசிக்கிற அரசு இருக்கு இல்லையா, விடியல் தர போகிற அரசு இருக்கு இல்லையா, திருவாளர் ஸ்டாலின் ஐயா அதை திறக்க விட்டு நீட்டிப்பு கொடுத்து வச்சுருக்காரு. ஜூலை 6 முடியணுமே, தேதி முடிஞ்சிருச்சே. இல்லை, அது பிறகு பேசுவான். கூடங்குளத்தில் 5வது அணுவில் 6வது அணுவில் ஏற்படுத்துகிறானே, அது அப்புறம் பேசிக்குவான். மேகதாது அப்புறம் பேசிக்குவான். நீட்டு அப்புறம் பேசிக்குவான். கையில் எரிவாயு பதிக்கிறானடா, அது அப்புறம் பேசிக்குவான். இல்லை, இது வேளாண் மண்டலத்தை பூரா பெட்ரோ கெமிக்கல் மண்டலமாக வச்சுட்டு இருக்கானடா, அது அப்புறம் பேசிக்குவான். என்வைரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட் 2020 சுற்றுச்சூழல் சட்டம் ரொம்ப மோசமாக இருக்கடா, அது அப்புறம் பேசிக்குவான். 50,000 ஆண்டுகளா பூர்வ குடி தொழிலாக கொண்ட ஆதி தமிழ் குடி செய்கிற கடலோடிகள் நமது மீனவ மக்கள். 1365 கிலோமீட்டர் நீண்ட கடற்பரப்பை கொண்ட மக்கள். 13 மாவட்டங்களில் உள்ளடக்கிய கடற்கரை மாவட்டம். 5 லட்சம் நேரடி தொழிலாளர்கள், 25 லட்சம் மறைமுக தொழிலாளர்கள். ஆண்டொன்றுக்கு 50,000 கோடி ரூபாய் அந்நிய செலவானில் வருவாய். இத்தனையும் வைத்துக்கொண்டு எம் மக்களுக்கு இந்த மீன்பிடி ஒழுங்காற்று ஆணையம் சட்டம் சொல்கிறது, 12 நாட்டிக்கல் மைலுக்கு மேல் போய் நீ மீன் பிடிக்கக்கூடாது. வங்கக்கடல் எங்கள் பாட்டம் பூட்டம் விட்டு சொத்துடா. யாரா நாயே நீ சட்டம் போடுவதற்கு? யார் நீ சட்டம் போடுவதற்கு? எல்லாவற்றிலும் கள்ள மௌனம் சாதிக்கக்கூடிய அரசை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். அதை விளைவு நாங்கள்லாம் பகுதி நேர அரசியல்வாதி, முழு நேர அரசியல்வாதி கிடையாது. எங்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வேலை இருக்குது. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வேலை இருக்குது. படிக்கிற பிள்ளை, நிறுவனம் வச்சுருக்கவன் எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலை. எங்கள் வேலைகளுக்கு இடையில் இந்த வேலையை நாங்கள் எங்கள் உயிர்ப்போடு செய்கிறோம். அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது, எங்களுக்கு ஒரு நிறைவு இருக்குது. சொந்த இனத்திற்காக நாங்கள் நிற்கிறோம், இந்த இனத்திற்காக நாங்கள் நிற்போம். ஒரு மனசாந்தி இருக்குது, ஒரு அமைதி இருக்குது, அது ஒரு மகிழ்ச்சி இருக்குது. திமிரோடு நிற்கிற இனத்தின் பிள்ளைகளாக எங்கள் பேச்சை ஒரு முறை உற்று நோக்குங்கள், கேளுங்கள், பாருங்கள் எதை பேசுகிறோம்னு. ஒரு சொரிநாய சட்டமன்ற தேர்தல் நிப்பாட்டி வச்சு தேர்தல் ஆணையம் சம்மதிச்சா ஒரு 20 கோடி ரூபா செலவு பண்ணால் நாய் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரும். தடுக்கவே முடியாது. தேர்தல் ஆணையம் சம்மதிச்சா
பிச்சை எடுத்தாவது ஒரு 20 கோடி ரூபா செலவு பண்ணி ஓட்டுக்கு 500 ரூபா தானே, 1000 ரூபா தானே, அது ஓட்டை மாறக்கூடாது. நீங்கள் பெண்கள்கிட்ட நாங்கள் சத்தியம் வாங்கிறோம்ல, சாமி படத்தில் சத்தியம், தாலி மேலே சத்தியம், குங்கும டப்பா மேலே சத்தியம், குடிகார புருஷன் மேலே சத்தியம், எல்லாத்துலையும் சத்தியம் வாங்கிட்டு நாங்கள் வந்துடுவோம். 500 எ பீனட், சின்ன 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 காசு. 500 1000 ரூபா கொடுத்துட்டு ஒரு 20 கோடி ரூபா செலவு பண்ணால் ஒரு டாக், ஒரு நாய் சட்டமன்றத்தில் போய் எழுன்னு இருக்கான். அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ மக்கள் எந்த மாற்றத்தை நீங்கள் அடைய விரும்புகின்றீர்களோ அந்த மாற்றத்தை உங்களிடமிருந்து தொடங்குங்கள் என்கிற அந்த நாட்டின் தேசப்பிதா. நாங்கள் அடைய விரும்புகிற மாற்றம் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியல் மட்டும்தான், இனத்தின் விடுதலை தான் எங்களுக்கான மாற்றம். அந்த மாற்றத்தை படித்த பிள்ளைகள் எங்களிடமிருந்து நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். நான்லாம் மோசமான திமுக வெறியன். கருணாநிதி குடும்பத்தெல்லாம் திட்டா ஐயோயோ எங்கள் பரம்பரை திட்டின மாதிரி சண்டைக்கு போயிடுவேன். அப்படி தான் ஏமாந்துட்டேன். நான்லாம் பக்கா திமுக, பக்கா 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 சத்தியத்தின் பக்கம் செல்லணுங்கிற தெளிவு சீமான் அரசியலுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் இதில் பயணிக்கிறோம். சேஞ்ச் யுவர் பாத், பாதையை மாற்று.